கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் டி கருவளகுமார் சார். கருவளகுமார் சார் 1987 2025 வரைக்கும் அவருடைய கல்வி பணியை நம்ம கல்லூரிக்காக ஆற்றியிருக்கிறார். கருவளகுமார் சார் இல்லை அப்படின்னா நம்ம காலேஜில் ஐக்யூஏசி இல்லை. அந்த அளவுக்கு ஐக்யூஏசிய கருவளகுமார் சார் அவருடைய கடின உழைப்பினால நம்ம கல்லூரிக்கு NIRFல ரேங்கிங் வாங்கி கொடுத்ததுல இருக்கட்டும், NACல A+ இப்போ உயரிய விருது வாங்கியிருக்கிறோம், அதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கருவளகுமார் சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அவர் எனக்கும் ஆசிரியராக இருந்திருக்கிறார். நாங்கள் MSc படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நடத்தின சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதில் தான் நாங்கள்லாம் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிறதே படிச்சுக்கிட்டோம். அவருடைய ஃபீல்ட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசர்ச்ங்கிறது இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே ஒரு குவாலிட்டி ஜேர்னல்ஸ்ல மட்டும் பப்ளிஷ் பண்ணி அவருடைய கான்ட்ரிபியூஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கறத ஒரு 10 ஆண்டுக்கு முன்பே நடத்தி காமிச்சது. எதனால சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ரிசோர்ஸ் பர்சனும் நிறைய பேர், ஒரு யூரோப்பியன்ஸ், ஃபாரினர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸும் நிறைய ஃபாரினர்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா விருதுநகர் செந்திக்குமார் கல்லூரியில் நடந்ததுங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கருவளகுமார் சார் லாங் சர்வ்டு ஃபேக்கல்ட்டியாக இருப்பார் நம்ம காலேஜில். அதுவும் போக அதிக வருடங்கள் துறைத்தலைவராக பணியாற்றின ஒரே ஆசிரியராக அவர் தான் இருப்பார். ஏன்னா அவர் அப்பாயிண்ட் ஆனதுலேருந்தே அவர் துறைத்தலைவர். ஏன்னா கணிப்பொறித்துறை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்த இதில் மொதல் அப்பாயின்மெண்ட் அவர். ஸோ அப்போ இருந்து அவர் ஹெச்ஓடியாக இருக்கிறாரு. இந்த டிகே அப்படிங்கிற வார்த்தையே ஒரு மந்திரம், ஒரு மேஜிக். இது பிடிக்காதவங்க அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒர்க்ல ஒருத்தரை ரோல் மாடலா காமிக்கணும் அப்படின்னா அது சார் சொல்லணும். இது போக காலேஜுடைய அகாடமிக் சைடு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா NAC உடைய ஒரு பார்ட்டான ஐகேசி, கிட்டத்தட்ட என்னுடைய பீரியட் ஃபுல்லாவே பார்ட்னர் தான் ஐகேசி கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். NACல இருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லும் போது, ஏன்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் நம்முடைய கல்லூரியில ஆரம்பத்துல சில இஷ்யூஸ் இருக்கும் பொழுது குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்ததுல முக்கியமான இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் புது புது விஷயங்கள் வந்தாலும் அந்த புது புது விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படையா ஒண்ணு இருக்கும். அந்த அடிப்படையான அந்த சப்ஜெக்டை எப்பவுமே சார் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். இப்போ நான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சு நிறைய பேர் ஒரு கம்பெனி, ஓனா கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஈவன் அமெரிக்கால ஒரு பேங்க்ல ஒரு சிஸ்டம் ரன் பண்ற அளவுக்கு இங்க நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம சார் தலைமைக்கு இருந்த ஸ்டாஃப் அவங்களால மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம். அந்த அளவுக்கு நினைச்சோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் எப்படி புரியுற மாதிரி நம்ம கொடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் ஸ்கில் இங்க படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் தான் அந்த பேசிக் பேப்பர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. The reason is he is a very well reputed researcher in the field of artificial neural network, and he has done plenty of publications, and behind him there are so many research work, and plenty of boards have completed. And I'm not telling these statistics because he's a able researcher. I told you basically he had his graduation studies in maths that perhaps helped him to just reach these heights. So எல்லாத்துக்குமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா, நான் அவருடைய மாணவனாக இருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ எங்க டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் 2009 ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் போது எங்க டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டராகவும் இருந்தாங்க. ஸோ நிறைய அட்வைசர்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நான் சாரோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருந்து நான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா லேர்ன் பண்ணிருக்கேன். இவர் இன்னைக்கு கல்லூரியில இருந்து ரிட்டையர் ஆகுறது
நம்முடைய கல்லூரிக்கு மிகப்பெரிய இழப்பு. பர்சனலா என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃப் கிளப்ல அவர் இணைகிறாரு. அவருடைய ஓய்வு வாழ்க்கை ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால் நிம்மதியாகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் அமைய வேண்டுகிறேன். நன்றி. And I wish Dr. Kadala Kumar a happy and peaceful, healthy retired life. எங்களுக்குலாம் ஒரு குரு, ஒரு ஸ்டாஃப் பார்த்து நம்ம ரோல் மாடலா எடுக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா சார் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியர் டெடிகேட்டட் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத எப்பயுமே யோசிக்கிற ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற ஸ்டாஃப். ஸோ சார், உங்க மாணவர்கள் தான் நாங்கெல்லாம் உங்களை போலவே சின்சியர் டெடிகேட்டடா இருக்க. நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. உங்க ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைய எங்களோட வாழ்த்து.